ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? சிக்கன் ரெசிபி தாங்க. ஒரு 20 மினிட்ஸ்ல ஒன் பாட் சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறதையும் நான் சொல்றேங்க. நார்மலா சிக்கன் ரெசிபினாலே நம்ம என்ன எடுத்துக்குவோம், எண்ணெய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நார்மலா போட்டு பண்ற மாதிரி தான். பட் இங்க நம்ம டிஃப்ரெண்டா அரைச்சி போட்ட சிக்கன் குழம்புன்றதை நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் மசாலா என்னென்னு சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் அதை தனியா அரைச்சி வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு மிக்சர் ஜார்ல கொஞ்சமா கோகனட், 3 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாவே போடுங்க. நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அது தனியா எடுத்து வச்சுட்டு அதே மிக்சர் ஜார்ல ஒரு தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர்ல ஆயில் சூடு பண்ணிட்டு அந்த ஆயில்லயே பட்டை, லவங்கம், கிராம்பு, ஒரு ஏலக்காய், நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா ஆயில்லயே ஃப்ரை பண்ணி விடுங்க, அதோட பச்சை வாசனை போற வரைக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளியை அதுல போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்குமே அதை வதங்க விடுங்க. அப்புறமா 2 ஸ்பூன் கார்லிக், 1 ஸ்பூன் ஜிஞ்சர், இது நல்லா போட்டுட்டு அதோடைய பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்க விடுங்க. இது என்னங்க எல்லாம் பச்சை பச்சைன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க எதுவும் பச்சை பச்சையா கமெண்ட்ல போட்டுறாதீங்க. அப்புறம் நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருந்தேங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்பைசஸ்லாம் ஒன்றும் இல்லை, மஞ்சள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா. நான் நார்மலாவே இந்த சிக்கன் மசாலாலாம் ஆட் பண்ணவே மாட்டேங்க. சிக்கன் மசாலா இல்லாமையே சிக்கன் குழம்பு அப்படி இருக்குங்க. நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். அப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விடுங்க. இந்த சிக்கன் குழம்பு சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே போகுங்க. மறக்காம நீங்க செஞ்சு சாப்பிட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.